தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். மைக்கை புடுங்கி அந்த பெண்களை மிக கேவலமாக அவர்களை நடத்தியிருக்கிறார்கள். அதை கண்டித்தேன். அதற்காக என் கட்சிக்காரர்கள் மீது 12 பேர் மீது உண்மைக்கு மாறான பொய்யான வழக்கை போட்டிருக்கிறார்கள். அதை முதலமைச்சருடன் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக கடந்த ஒரு 3-4 தினங்களுக்கு முன்பாக கடலூர் மாவட்டம் மலைகிராமம் என்று சொல்லக்கூடிய மலையடிக்குப்பம் உள்ளிட்ட பகுதியில் 200 ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்து வருகிற மலையடிக்குப்பம் கிராமத்தில் இருக்கிற முந்திரி காடுகளை, வாழை மரங்களை, இயற்கை விவசாய நிலங்களை திடீரென்று வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் குவிக்கப்பட்டு அந்த விவசாய நிலங்களை அழித்து அங்கு ஏதோ ஒரு தொழிற்சாலை வருவதாக ஒரு புரளி கிளம்பி மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். அங்கு காவல்துறை பொதுமக்களை கையாண்ட விதம் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருந்தேன். இதுபோன்று நான் அந்த மாவட்டத்துடைய ஒரு எம்எல்ஏ, எனக்கும் தகவல் சொல்லாமல் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் அவர்களே, இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு அங்கு தொழிற்சாலைகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட பல்வேறு டானெக்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் 150 ஏக்கர் பஞ்சம் நிலத்தை கையகப்படுத்தி ரியல் எஸ்டேட்டா மாத்திரான். அதே மாதிரி வடலூர் நெய்சர் என்கிற ஒரு பீங்கான் தொழிற்சாலை கம்பெனியை மூடிவிட்டு ரியல் எஸ்டேட்டா மாத்திரான். நீங்க வள்ளலாருக்கு நீங்க அங்க சிறப்பு செய்யணும்னா அந்த இடத்தை கையகப்படுத்தி அங்க நீங்க செய்யலாம். அதை விட்டு வள்ளலார் பெருவெளி என்று அங்க இருக்கிற மரங்களை வெட்டி அங்க வள்ளலாருக்கு பெருவெளி அமைக்கிறோம் என்று சொல்வதில் நீங்க மறுபரிசீலனை செய்யணுன்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தொழிற்சாலை தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பது. அதை மூடிட்டு ரியல் எஸ்டேட் செய்வதற்கு அல்ல. அதனால அந்த ரியல் எஸ்டேட் நிலங்களை ரியல் எஸ்டேட் அனுமதிக்க கூடாது. அந்த நிலங்களை கைப்பற்றி நீங்க நான் கேட்கிற வேளாண்மை கல்லூரியோ அல்லது பொறியியல் கல்லூரியோ என் தொகுதியில் நீங்க உருவாக்கி தரணும் அப்படின்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். பஞ்சம் நிலங்களையோ தொழிற்சாலைக்கு பயன்பாட்டில் இருந்த நிலங்களையோ ரியல் எஸ்டேட் தொழிலாக மாற்றுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நேற்றுலாம் ஒரு தலைப்புச் செய்தி, வைகோவின் உதவியாளர் பிரசாந்த் கைது என்று. அது தவறான தகவல். இங்க ஈழத் தமிழர்கள் அரசியல் ரீதியான சில லாபிகளை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது ஒன்றிய அரசினுடைய அழுத்தத்திற்கு அல்லது ஒன்றிய அரசினுடைய ஐபி RAW போன்ற அழுத்தத்திற்கு அது நடந்தேறிப்பதாக நான் அறிகிறேன். அது குறித்து முதலமைச்சரிடம் விரிவாக நான் பேசினேன். இங்கு படகுல போர் நடக்கும்போது படகுல வந்தவங்க, அதே மாதிரி விமானத்தில் வந்தவங்க பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகி இங்கே வாழ்றாங்க. அதே மாதிரி பல ஆயிரம் பேர் இங்கே வாழ்றாங்க. அவர்களை எல்லாம் கைது செய்யணும்னா நம்ம தமிழ்நாடு சிறையே பத்தாது. அவர்கள் தஞ்சம் தேடி அகதிகளாக இந்த மண்ணில் வந்தவங்க. இதே மாதிரி கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்தவர்களை கைது செய்த போது நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்த போது இந்த பிரச்சனையை நான் எடுத்து கூறினேன். உடனே டிஜிபி ராமானுஜம் அவர்களை அழைத்து, ஞானசேகரன் தலைமைச் செயலாளர் அவர்களை அழைத்து, வேல்முருகன் சொல்வதில் நியாயம் இருக்கிறது, அதனால் கீழ்பிரிவு அதிகாரிகளோ சட்ட ஒழுங்கு அதிகாரிகளோ இதுபோன்று இருக்கிறவர்களை நீங்கள் தயவு செய்து கைது செய்யக்கூடாது, அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி பல பேரை அவர்கள் அனுமதித்தார்கள். அதே மாதிரி சிறப்பு முகாமில் இருந்தவர்களை நான் கொடுத்த பட்டியலை பயன்படுத்தி அன்றைக்கு கியூ பிராஞ்சிக்கு ஐஜியாக பொறுப்பாக இருந்த திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள், அதே மாதிரி கியூ பிராஞ்சி எஸ்பியாக இருந்த திரு அருளரசு போன்ற நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் அதை பரிசீலனை செய்து உடனடியாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விரும்புகின்ற நாடுகளுக்கோ அல்லது தமிழீழத்திற்கோ அனுப்பி வைக்கப்பட்டது. அதே போன்று மாண்புமிகு தமிழக முதல்வரும் தங்களுடைய ஆட்சியிலும் நீங்கள் செய்ய வேண்டும். பொதுவாக்கெடுப்பு முதலமைச்சரை சந்தித்த பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம். சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.